காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்ற ஒரு பாடலை சித்தன் ஜெயமூர்த்தி அனுப்பியிருக்கின்றார் உங்களுக்காக. அந்த பாடலை எடுத்த வண்ணம் உங்களை இணைத்துக் கொள்கின்றேன், உறவுகளை இணைத்துக் கொள்கின்றேன். இடைப்பொழுதில் அந்த பாடலின் மிகுதி பாடலை எடுத்து வருகின்றேன். உறவுகளை இணைத்துக் கொள்கின்ற காற்றலை பொழுது இது பேசுவோம் நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் காத்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம், ஜெர்மனியிலிருந்து வாஹீசன். வணக்கம். நிலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலம், நீங்க நலமா? அதே மாதிரி இல்ல நிலமா இருக்கணுமாண்டு நினைச்சுக்கொள்வோம். அதே மாதிரி பரிபாலன் ஐயாண்ட மரண செய்தி கட்டும் அதுக்கு மாநிலத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டாம். எனக்கு அடுத்த சந்தர்ப்பத்துல தெரிவிக்க சந்தர்ப்பம் கிடைக்குமோன்ற தெரியாது, அவனுடைய அதை தெரிவித்துக் கொள்றேன். அவர் ஒரு நல்ல சிடிஆர் இருந்தே. ஆமா, நான் சிடிஆர் கேட்க துவங்கினத்துல இருந்து அவர்கிட்ட வெள்ளிக்கிழமை வேண்டாம் அவர் பக்தி பாட்டு கேட்பார். அது டெய்லி ஒரே பாட்டை கேட்பார். அதுல அப்படி அதால அவர்கிட்ட ஆத்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு எந்த சுதந்திரமான இந்த தனிப்பட்ட கருத்தை சொல்றதுக்கு பாருங்க. ஏண்டா இப்ப எல்லாத்த கதையும் தேர்தல் நோக்கிய ஒரு கிழமைத்தான் இருக்கு. தேர்தல் எப்படி போகுது, என்ன மாதிரி போகுது என்று சொல்லி இருக்கிற நேரத்துல எங்கட இப்ப நேற்று நடந்த சம்பவம், இந்த மீனவர்கள் அது யார் செய்தன்னு தெரியாது, ஆனா செய்தி வெளிவந்திருக்கு. அப்படின்னா தமிழ் மீனவர்கள், இலங்கை தமிழ் மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கினார்கள், தாக்கி வேலைகளை பறித்து கொண்டு போனார் என்றதுதான் செய்தி. இதை நாங்க என்ன தெரியுவோம் சொன்னா, இதைத்தான் எங்கட கடற்தொழில் அமைச்சர் தான் இப்பயும் இருக்காரோ, அவர் கைத்தொழில் அமைச்சர் அன்னைக்கு என்ன டக்ளஸ் தேவானந்தா அல்ல கடற்தொழில் அமைச்சரோ கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஒரு ஊடக சந்திப்பிலேயே சொல்றார். அப்படி என்றா இந்த இழுவ படகுகளால வார கொண்டே நாங்க இடிப்போம் என்று சொல்லி இந்த ஒரு வன்மையான ஒரு போர்க்க இதை எப்படி என்றதை சொல்றது எனக்கு தெரியாது. ஒரு அரசியல்வாதி அப்படியான கருத்துக்களை வெளியிட்டு அந்த மக்கள் மத்தியில அவருக்கான சில அடிமைகளை அவர் உருவாக்கி வச்சுக்கிறார். அவற்ற அடிமைகள் என்ற மாதிரி அவர்கள் செய்யற செயற்பாடு தான் இப்படியான செயற்பாடு. ஆனா எங்க பாதிப்பு என்று சொன்னா, எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரிந்து கொள்ளாத உறவுகள் சில பேர் இருப்பினும், ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்ல இலங்கை தமிழன் அடிச்சு விட்டான் என்ற மட்டும்தான் அவர்களுக்கான செய்தியா இருக்கு. இப்படி இந்த செய்தி பரவுறதால தமிழ்நாட்டுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் பாசங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய சந்தர்ப்பம் இருக்கு. இதுல மீனவர்களும் கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா அரசியல்வாதி தேவானந்தா சொல்ற உடனே அவர் அடுத்த நிமிஷம் வேற மாதிரி கதைப்பேன். அவருக்கு தேவை குட்டிய குழப்பினா தான் அவர் அரசியல் செய்யணும். அந்த ரீதியில அவர் அப்படி செய்கிறார். அதை புரிஞ்சு கொள்ளணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களும் எங்கட மீனவர்களும். அடுத்ததான் நான் சொல்றவாறு என்னன்னா, நீங்க அந்த மன்னார் சம்பவம் கேள்விப்பட்டிருப்பியல், டாக்டர் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். இதுல இந்த சம்பவம் நடந்து அதுக்கு பிறகு அந்த சம்பவம் நடந்தது ஒரு மாசத்தை தாண்டி விட்டு அந்த ஒரு மாதத்துக்குள்ளையில டாக்டர் அர்ச்சனா போறார். அவர் போய் அந்த பிரச்சனை எவ்வளத்தையும் வெளிக்கொண்டு அதால் அவரை சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டு அவர் ஒரு சிறையில இருக்கிறார். அது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு பிறகுதான் எங்கட அரசியல்வாதிகள் கள்ளன் பூனாபுரா விஸ்வா புல்லோட ஒரு பழமொழி சொல்லுவார். போய் அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போறார், கதைக்கிறார், எல்லாத்தையும் செய்து போட்டு வந்து எப்படி காமெடி என்ற அது மிகவும் நகைச்சுவையான நிகழ்வு பாராளுமன்றத்தில் அவர் உதயாற்றுறார். நாளைக்கு மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவர் உரையாற்றிக்க அவர் சொல்றார், அந்த பிள்ளைய அந்த பட்டதாரி தாய், அதாவது அநியாயமா கொலை செய்யப்பட்ட ஒரு தாய், அந்த தாயின் பேரை கூடி அவர் பேப்பரை பார்த்து வாசிக்கிறார். ஓகே, அது அரசியல்வாதிகள் பார்த்து வாசிக்கிறான் பழக்கம் ஆகி. அதை தாண்டி அவர் சொல்ற விடயம் என்னன்னா, முரணான செய்தி ஒன்றதுல சொல்றேன் பாராளுமன்றம். எப்படி என்றா, அந்த பிள்ளைய மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு வர முதல் இன்னொரு இல்ல கிராமத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் அங்க இருந்து மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றேன். இது நடந்த சம்பவம் என்ன, தாய் உறவியர்களை சொல்ற அப்படின்னா, மன்னார்ல இருந்து நாங்க அவசர சிகிச்சை வண்டிக்கு அழைச்சோம். அவர் சொல்லிச்சோம், நாங்க அந்த வைத்தியசாலையில இருந்து நாங்க வந்து கொண்டிருக்கோம் மன்னார். அப்ப அவர்கள் இதாக ஏற்றிக்கொண்டு மன்னார் வைத்தியசாலைக்கு போனது மட்டும்தான் நடைபெற்ற சம்பவம். ஆனா இந்த அரசியல்வாதி எங்கட தமிழ் தெரிஞ்ச நாங்க தமிழ்ல கேட்கிற செய்தியையே அந்த பாராளுமன்றத்துல வேறுமாய்த்தானே சொல்ற.
இது எப்படி எங்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்று தருவினம், எங்களுக்கான இப்படியான எங்களோட பிரச்சனையை சர்வதேசத்துக்கு சொல்லிவினோம். இதைக்கு மொழி ஆற்றல் காணாது, மொழி திறமை காணாது. இது இந்த மொழி திறமை காணாதுதான் இப்படி ஒவ்வொரு முரணான பேச்சு நடக்குது. இதை நாங்க எப்படி செய்யணும்? எங்களுக்கு நல்ல மொழி தேர்ச்சியான ஒரு ஆள், நல்ல ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு ஆளைத்தான் நாங்க இதுல கொண்டு வரணும். இதுல இந்த டாக்டர் அர்ஜுனா அந்த பிரச்சனைக்கு பிறகு அவற்ற செய்திகளை சுதந்திர ஊடகவியலாளரை, அதுவும் அவரோட சர்வதேச ஒரு உதவி நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஒருவர் அந்த செய்தியை சர்வதேச அவற்ற சுதந்திரத்தின்படி, அவருக்கு இருக்கக்கூடிய ஊடக சுதந்திரத்தின்படி அதே இணையதளங்கள்ல அந்த செய்தியா வெளியிட்டார். அதுக்கு பிறகு அவர் ஒரு நிலாளவை திணக்கத்துல வேலை செய்கிறார். அன்னைக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு அடிதடி பிரச்சனையில அவருக்கு ஏற்பட்ட உடல் பிரச்சனை, உடல் நோய் காரணமாக அவர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மாற்றி வந்தார். மேலதிக சிகிச்சைக்காக அவர் சுய விருப்பத்தோட மாற்றி வந்தார் யாழ்ப்பாணத்துக்கு. அந்த வைத்தியசாலைக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய வைத்தியர்கள் அங்க வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க வைத்தியர்களை கடவுளா கும்பிடுறோம், அந்த வைத்தியர்கள் என்ன செய்யணும், அது எல்லா ஊடகத்திலையும் வந்து கொண்டே இருக்கு அவற்ற செய்தி. இது அவரை வச்சு அவற்ற செய்தியை வச்சு அர்ஜுனா பற்றி எல்லாத்தையும் கேட்டு அந்த அவரையும் துன்புறுத்தினான். மன ரீதியா அழுத்தங்கள் இருக்கு. இப்படி நீ ஒருத்தன் வரமாட்டான், வரவன் யோசிப்பான், வேற இப்படி ஒரு அர்ஜுனா ஒரு ஆள் போனார், அதுக்கு எவ்வளவு சம்பவம் இருக்கு, எல்லாருமே அழுத்தம் கொடுக்கிறான். இந்த அழுத்தத்தின் காரணம் என்ன? அது பிறகு டாக்டர் செந்தூரன் போறார் மன்னா இருக்கு. ஏன்னா அர்ஜுனா போன பாதைக்கு தான் நீங்க போகணும் யோசிக்கிறீங்க. நீங்க செந்தூரன், நீங்க உங்களுக்கு ஒரு தனி வழி அமைச்சு நீங்க போங்க, உங்களுக்கு பின்ன மக்கள் வரும். நீங்க செய்யறது சரியா இருந்தா உங்களுக்கு பின்ன மக்கள் கூட்டம் திரண்டு வரும். ஆனா நீங்க அதை செய்யறீங்க இல்ல, ஒருதன் போன பாதையிலே போகணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் தவறு. உங்களுக்கான வழியை நீங்க உருவாக்குங்க. அதை விட்டுட்டு மற்றவற்ற வழியில போய் நீங்க ஒரு மக்கள் மத்தியில பிரபல்யம் அடைய வேணுமோ, மக்களுக்காக போராடுறோம் என்று சொல்ல வேணும்ன்றது நடக்காது. அது நடக்காது. அது நடக்கிறதுக்கு மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. இப்ப பாருங்க, அந்த பதுளா மாவட்டத்தில் நினைக்கிறேன் ஒரு வைத்தியசாலை பிரச்சனை தான் இவர் செய்கிறார். அவர் பல பிரச்சனை செய்கிறார். இப்ப வைத்தியசாலை ஆரம்பிச்ச உடனே அவற்ற குரல்கள் அமர்த்தப்பட்டு விட்டது. ஆனாலும் அமர்த்தப்பட்டதில்லை. அவர்கள் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும், யாரோ ஒரு ஆள் வேணும். டாக்டர் அர்ஜுனாவா இருக்கலாம், இல்ல இன்னொரு ஆளா இருக்கான், யாரோ ஒரு ஆள் எங்களுக்கு தேவைப்பட்டது. அர்ஜுனா வந்திருக்கார். அதே மாதிரி டாக்டர் இந்த பதுளா பாடசாலை நிகழ்வு சம்பவம் பார்த்திருப்பீர்கள். பாடசாலையில ஒரு ஆசிரியர் 5 வருஷமா கடமையாற்றார். அந்த ஆசிரியருக்கு எந்த வகுப்பும் கொடுக்கல, எந்த பொறுப்பும் கொடுக்கல. அந்த ஆசிரியரை ஒரு மன உளைச்சல் கொடுத்து கொண்டு இருந்த அந்த அதிபர் சார்ந்த ஆசிரியர்களும், அந்த வைத்தியசாலையில டாக்டரோட சேர்ந்த 4 தாதியர்கள் மாதிரி ஒரு அதிபரோட சேர்ந்து இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த ஆசிரியருக்கு மிக மனம் சார்ந்த விஷயங்களை செய்திருக்கணும், மனதால பாதிக்கப்படக்கூடிய. அது பிறகு அந்த அதிபருடைய மகன் அவர் அந்த பாடசாலைக்கு ஆசிரியராக நியமனம் பெற்ற உடனே இவரை கட்டாயமா வெளியேற்றணும், இவர் தேவையில்லை, எங்களை பாடசாலைக்கு மேலதிகமா ஆசிரியர் இருக்கிறோம்னு சொல்லி கோட்டக்கல்விக்கு கடிதம் அனுப்பி அந்த ஆசிரியரை வெளியேற்ற முற்பட்ட போது அந்த ஆசிரியர் என்ன இருக்கிறார், ஒரு சட்ட ஆலோசகர் மூலம் ஒரு மேல அனுப்பக்கூடாது, என்ன இந்த பாடசாலையை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அப்பீல் ஒன்று எடுத்துக்கிறார். இது எடுத்து போட்டு அந்த ஆசிரியர் பாடசாலைக்கு போக அந்த அதிபரோட சேர்ந்த உப அதிபர் இன்னும் 2 ஆசிரியர்கள் அந்த சேர்ந்து ஒரு சக ஊழியர்கள் 4 பேர் சேர்ந்து அந்த ஆசிரியருக்கு அடிச்சு இந்த ஆசிரியர் வைத்தியசாலையில இதேதான் ஐயா செய்திகள். டாக்டர் அர்ஜுனா வந்ததும் எல்லா வைத்தியரும் சேர்ந்து செய்திகளே, உங்களுக்குள்ள ஒரு சரியான உணர்வை நீங்க யோசிங்க. உங்களுக்கான ஒரு தலைவர் வேணும். அதுக்காக தேசிய தலைவருக்கு சமன யாரையும் நான் ஒப்பிடவும் இல்லாத ஒப்பிடவும் முடியாது. ஆனால் எங்களை இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் வேணும். இது எந்த பணிவான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. உறவுகள் பலரும் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் எடிசன். பேசுவோம் நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றீர்கள். இந்த நாள் நடைபெற்ற கவிஞர் நினைவு தொகுதியில் நடந்த சிங்கள காடர்களுடைய அட்டூழியத்தை பார்த்ததும் எங்களுக்கு என்ன கேட்டால், இலங்கையில எல்லாம் முடிஞ்சது என்கிட்ட ஒரு முதல் தரமான ஜனநாயக நாட்டுக்குள்ள திரும்ப ஒரு சிங்கள காடத்தனத்தை காட்டியிருக்கார்கள் என்று கேட்டால், பத்திக் பிரவுன் நல்ல அழகாத்தான் திரும்ப அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கொழும்புக்கு போங்கன்னு சொல்லி இவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள் என்று ஒன்றுமே வெளியில என்று கேட்டால், கனடாவில் இருக்கார்களா இல்லாட்டி திரும்பவும் கொழும்புல இருந்து கொழும்பு ராட்சியம் மாதிரி கனடாவை கொண்டுடலாம்னு சொல்லி சிந்தனையில இருந்து இருக்காங்க. இவர்களுக்கு உண்மையிலே
பிரம்டன் மேயர் அழகாத்தான் நல்ல திரும்ப குடு கொடுத்துட்டு இருந்தார். இதோட வந்து தங்களுடைய இந்த அராஜகத்தை வந்து முடக்கணும், இல்லாட்டி இவர்கள் மேல ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கணும். இவங்கள ஜனநாயகமான காவல்துறை வந்து இவர்கள் மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும் கேட்டா. தமிழ் விடுதலை புலியிலிருந்து உயிர் நீத்த அனைத்து அண்ணாக்களும் அக்காக்களும் இருந்துட்டா என்ன மாதிரியோ உங்களை மாதிரியோ வந்து கல்யாணம் கட்டி அவர்கள் வீடு வாசல் சொத்து என்று சொல்லி பிள்ளைகள் மனைவி என்று சொல்லி சோத்தோட வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தரம் யாருக்காண்டி அண்ணாக்களும் அக்காக்களும் இன்றைக்கு தவறையினர்கள் சொன்னாலும் எங்களுக்கு ஆடித்தான் இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய வலிக்கிறோம். அப்ப நீங்கள் வந்து அதை வந்து இன்றைக்கு போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15-16 வருடமாக கொண்டு ஒரு தீர்வும் தர்ற மாதிரி இல்லை. தமிழர்களை வந்து ஏமாத்துறதான் நம்மளோட குறிக்கோள் என்று இனியும் வந்து தமிழர்கள் வந்து எங்களுடைய விழிப்பை தலைத்து விட்டு உங்களிடம் வந்து ஏமாறு தயாரில்லை என்று விட்டான். அடுத்தது நரிவடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் ரணில் என்று கேட்டார். ரணில் இப்ப என்ன நிற்கிறார், ரணில் இப்ப என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டா அவங்களுடைய வியாலயம் பிள்ளையானையும் முனைச்சு வச்சுக்கொண்டு கரெக்ட் என்ன ஓடுமோ அதை வந்து இந்த 3 பேரிடமிருந்து கேட்பாங்க. அப்போ ஒரு நேரத்துல நாங்கள் எங்களுடைய ஓட்டு வந்து இந்த கிட்டத்தட்ட 5 வீதம் இல்லாட்டி 6 வீதமாக வந்து பிரிய போன்றதா அது எங்களுக்கு வந்து இவ்வளவு கவலை அளிக்கின்ற மக்களும் இன்றைக்கு அடிப்பட்டதை நாங்க ஒண்ணு ஒரே குடைக்குள்ள நிற்கணும் மட்டும்னா வந்து ஒரு குடைக்குள்ள வர்றீங்களா குடைக்குள்ள வர மக்கள் இப்படித்தான் செய்வாங்க. எங்களுக்கு ஒற்றுமையை பற்றி கலைக்கிறீங்க, நீங்கள் பொதுவெளியில் ஒற்றுமையை பற்றி கலைக்கிறீங்க, தேசியத்தை பற்றி வந்து பொது வேட்பாளர் உங்களுடைய ஒலித்தெளிவு போதாமல் இருக்கின்றது எடிசன். பொது வேட்பாளர் எடிசன் உங்களுடைய ஒலித்தெளிவு மக்களோட கலைக்கணும். மக்கள் தமிழர்களாகவும் இருக்கட்டும். நன்றி. ஒலித்தெளிவு சற்று குறைவாக இருக்கிறது உங்களுடைய ஒலித்தெளிவு. புலம்பெயர் தமிழராகட்டும், இன்னைக்கு தாயத்து தமிழர்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கருத்தை நீங்கள் வச்சு அது மக்கள் வந்து எங்களுக்கு உடன்படுவமா இருந்தா தான் நீங்கள் வந்து அதை செய்ய முடிக்கலாம். மக்களுடைய ஆணை இல்லாம வந்து நீங்கள் யாரும் அதை செய்யறதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது என்றுட்டா. நம்ம உங்களுக்கு என்ன வேணும் என்றுட்டா, தமிழர்களுக்கு என்ன வேணும் என்றது ஒவ்வொரு தமிழர்களும் உறுதியா இருக்க அதை வந்து நீங்கள் மக்களுடன் வந்து கதைக்க வரணும். மக்களுக்கு தெரியாம உங்களோட பாட்டுக்கே நாங்கள் வந்து ஓட்டாய் போட்டு விட நீங்கள் வந்து இந்த ரணில் அரசாங்கத்தோடையோ இல்லாட்டி சஜித் அரசாங்கத்தோடையோ இல்லாட்டி மற்றவர்களுடைய போய் வந்து பேரம் பேசி எங்களை விற்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியோட உறவுகள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் புனிதா. ஆமா, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் பொங்கு தமிழ் நிகழ்வுல கனடா வாழ் உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ளணும். அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, வார நாட்கள் அல்ல. இவ்வளவு நிகழ்வுகளுக்கு போன்ற நீங்கள் உங்களுக்கான கடமையை செய்யறதுக்கு அனைவரும் ஒன்று திரளணும். ஏன்னா உங்களை பாபாண்டு உங்களை மக்களை அழைக்கக்கூடாது. உணர்வுள்ள ஒரு தமிழனும் அதுல கலந்து கொள்ளணும். இப்ப 3 நாட்களுக்கு முதல் பதனி பிரம்டன்ல அந்த நெவுத்தோவி தமிழின அழிப்பு நெவுத்தோவி கட்டுறதுக்கு அத்திவாரம் வந்து அந்த கல் நாட்டு இது நிகழ்வு நடந்தது. இந்த சிங்களவங்களை பாத்தீங்களா, அதுல வந்து பெரிய கூச்சல். கேட்டா சிங்களவனாத்தான் இருக்கிறான், நாங்க தமிழன் தான், தமிழன் ஆகல. எது கேட்டால் எங்களுக்கு வெக்கன் ரோசன் நாணம் மானம் சூடு சுரணை இருந்தா அந்த சிங்கள நிகழ்வுகளுக்கு போறது, சிங்களவர்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யறது, அங்க போய் கொழும்புல போய் அவங்களோட இந்த கிரிக்கெட் பாக்குறது, இங்க கொடி பிடிக்கிறது, அங்க போய் கிரிக்கெட் இங்க கொடி பிடிச்சு கிரிக்கெட் பாக்குறது. ஆனா சிங்களவன் எப்பயுமே மாறவே இல்லை. அவன் எந்த இடத்த நீங்க கொண்டே வச்சாலும் சிங்களவன் மாற மாட்டான், கடைசி வரையும் மாற மாட்டான். கேட்டா அவன் அந்த தன்னை இனத்துக்கு கொலை செய்த சிங்களவனை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறான். பாருங்க, நாங்கள் செய்தா அப்படியெல்லாம் நடக்கல, பொய் இதெல்லாம் பொய் என்றுதான் அவன் சொல்றான். அப்படி ஒன்றும் நடக்கல. இன்றைக்கு வந்து அலிசாப்புரி கூப்பிட்டு கேணி தூதரை கடுமையா எச்சரிச்சிருக்கான். இப்படி ஒரு இனப்படுகொலை தூவி கட்டுறதுக்கு நீங்க தமிழருக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அப்ப பாருங்க, அவன் சிங்களவன் அழிச்சவன் எவ்வளவு தீவிரமா செயற்படுறான்னு சொன்னா, அழிக்கப்பட்ட ஒரு இனம் நாங்கள் எப்படி வீறு கொண்டு நடக்கணும்? இங்க நாங்க அப்படி இல்லை. கொலைகாரங்களுக்கு வக்காலத்து வாங்குறது, இலங்கை இந்தியார் சோட்டி நிக்கிறவனுக்கு வக்காலத்து பண்றது, அவனோட போராளி என்றது, அவ கை இல்ல கால் இல்ல, அவ எவ்வளவு சித்திரவதைப்படுகினான், அவைய புலனாய்வு கொண்டே விசாரிக்குது. அங்க ஒன்றும் இல்லை. என்று கேட்டால் இப்ப வந்து தேர்தலுக்காக இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து துளசி கதிர், சுரேஷ் பிரேமச்சந்திரன், பிசினஸ் எல்லாம் சேர்ந்து கட்சியோட ஒரு
அமைப்பு கொண்ட உருவாக்கிச்சினோம் பொது வேட்பாளர் நிறுத்துறான்னு சொல்லி. ஆனால் இவ என்னதான் செய்தாலும் பாருங்க, அவர்கள் எங்க போயிருக்கிறான்னு நாய்க்கு அடிச்சா காலை தூக்குமன்ற மாதிரி இவங்களுக்கு அந்த பழக்க தோஷம். மைத்திரியோட இருந்தாங்க, மைந்தாவோட இருந்தாங்க, பிறகு கோட்டாவோட இருந்தாங்க, பிறகும் ரணிலோட இருந்தாங்க, இப்பவும் ரணிலோட அவங்க டீல் பேசுறதுக்கு தான் போறாங்க. இவங்க போராளிகளாம், இவங்க மக்களுக்காக போராடுறாங்களாம், இவங்களை குறை சொல்றோமா. அடுத்தது வந்து இந்த மாபியான்னு சொன்னா குடும்பமா, என்ன கேவலமான ஒரு சொல்லுங்க. அப்ப குடும்பம் மட்டும் சொல்ல முடியுமா அந்த மாபியாக்களை? அவங்கள கூட படுபாத கொலகாரன்கள் இல்ல. எங்கட தலைவர்ற போராட்டம் வந்து எங்கட இனத்துக்கான ஒரு போராட்டத்தை நீங்கள் வன்முறை, அது பயங்கரவாதம், அதாலதான் ஆயுதத்தை தூக்கினதால வன்முறை என்றபடியேத்தான் உலக நாடுகள்லாம் சேர்ந்து தடை செய்தது பயங்கரவாதம் உத்தினாட்டு சொல்ற நீங்கள் இந்த மாபியான்ற கொலக்காரன்களை நீங்கள் என்னட்டு புனிதர் குடும்பம் என்று சொல்லுவீங்க? குடும்பமாம் அவங்க. உங்களோட தலைவர்ல போராட்டம் பயங்கரவாதமாம், மாபியாக்கள் சொல்றது குடும்பமாம். அவைக்கு அவங்க எத்தனை பொம்படியில நாசமாக்கிருக்காங்க தெரியுமா? அந்த பிசினஸ் போட்டிகள்ல எத்தனை பேரை சிதைச்சு நாசமாக்கி கொலை செய்து எவ்வளவெல்லாம் செய்தவங்க. அதே கும்பல் தான் இப்ப எங்கிட்ட வடக்கு கிழக்கு தாயகத்தில மருத்துவர்கள் பலர், சிலர் எல்லாம் பலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் சுயநலம் என்னன்னு கேட்டால் கட்சியில இந்த பிள்ளைகளை தட்டி காய்ச்சா தங்களுக்கும் வேலையில்லா போயும் தாங்களும் பிரச்சனை சந்திக்க வேணும் என்று சொல்லி யாராவது பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளட்டு நாங்கள் மதில் மேல் பூனை மாதிரி இருப்போம் சொல்லி இப்படித்தான் எங்கட போராட்டத்திலும் செய்தது. ஓடி வந்து இங்க காட்டி கொடுத்து போட்டு குடியுரிமை பெற்றுட்டு சோபோ அனுபவிச்சு கொண்டு இங்க கதைக்கிறது இருந்து போராட்டம் புல ஆயுத தூக்கினவ அதான் நான் இந்த நில ரெண்டு கட்டா சொல்றது. சம்பந்தர் தான் தலைவர், அவர் அரசியல்வாதி. நாங்கள் இந்தியாவோட மோதினாங்கள், இந்தியாவோட மோதின இடத்துல எங்களுக்கு இந்த நிலை வந்தது. இந்தியாவோட யார் மோதினது? இந்தியா அண்டையில இருந்து உங்களுக்கு இந்த ஈழம் பெற்று தரணும் இந்திரா காந்தி சொன்னோவோ உங்களுக்கு சம்பந்தர் சொல்ல இல்லையா? உங்களுக்கு திருவண்ணாமலை நிலைமை என்ன சண்டைக்கு திருக்கோணேஸ்வரத்துக்காக தான் முடிஞ்சது. அது அவங்க என்ன விதப்பட்ட மதனி திருவோணமலையை அவங்க கோணேஸ்வரத்தை கைப்பற்றத்தான் போறாங்க. அன்றைக்கு ஒரு அத்துமீறின ஒரு சட்டவிரோத ஒரு கூட்டம் ஒன்று நடத்திருக்கார் ஆளுநர். அது கடும் எதிர்ப்பாடு அவர் அன்றைக்கு இதை விட்டுட்டு போயிட்டு ஆளுநர் அன்றைக்கு போயிட்டு கிழக்குமான ஆளுநர் சென்று தொண்டமா இப்படியெல்லாம் சிங்களவனுக்கு நீங்கள் துதிபாடி சிங்களவன் 1000 பிஆர் கட்ட போறோம் நீங்க சலாம் போட்டு அவன்கிட்ட சலுகையை வேண்டி வயிற்று பிழைப்பு நடத்தினதால இன்றைக்கு எங்க தமிழச்ச இருப்பு கேள்விக்குறி. அங்கே அவர்கள் செய்த துணிவுதான் பதனி புலம்பெயர் தேசத்துல கூட அவர்கள் இப்ப எங்களுக்கு ஆட்டங்காட வலிக்கிறாங்க. நீங்க திருந்துறீங்களோ? இன்னும் சிங்களவனுக்கு தான் தக்காளத்து வண்டி கொண்டு இருக்கிறீங்க. பேசி பார்க்கலாம், கவச்சு பார்க்கலாம். சிங்களோட சத்த செல்வ காலத்துல இருந்து பேசாத பேச்சோம். 30 வருஷம் பேசி இயலாது, 30 வருஷம் ஆயுத போராட்டம். என்னதுக்கு தலைவர் ஆயுதம் தூக்கினவர்? அவருக்கு ஆயுதம் தூக்கி சண்டை பிடிக்கணும், கொலை செய்ய வேண்டிய எண்ணம் இல்லை. எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கேட்டு தரலன்னா நாங்கள் அடிச்சுதான் முறைச்சோம். அது பயங்கரவாதம். ஆனா அந்த கொலை செய்கிற மாவியாக்கள் புனிதர். நன்றி நன்றி நன்றி. காற்றலையில் ஐங்கரன் மோன்றியிலிருந்து. வணக்கம் சுவானி. பரிவால் ஐயாவுடைய செய்தி கேட்டு மிக கவலை அடைந்தேன். அவருடைய குடும்பத்துக்கு எனது குடும்பத்தின் சார்பாக அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும். எங்களோட வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் கூகுளில் போய் உலகத்திலே பழைய மொழி என்றால் முதல் வார மொழி தமிழ் மொழி. கிரேக்க மொழியோ ஹீப்ரூ மொழியோ இல்லை. ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் இன் த இஸ் தமிழ். ஆன்சியன் லாங் இன் தமிழ் என்று வருது. இல்லை பிரெஞ்சிலோ இங்கிலீஷ்லயோ போட்டால் ஆங்கிலத்தில் போட்டால் வருது. எங்களோட பெருமைகளை வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா முகலாளியர் இந்தியா படையெடுக்கும் போது அந்த முஸ்லீம் படைகள் வந்து எல்லா ஹைதராபாத் மட்டும் வந்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாம போடுது என்னன்னா தமிழனுடைய வீரன் இந்த போராட்டங்கள். அதே மாதிரி பண்டாரவண்ணியன், இந்தியால சங்கிலியன் போன்றவர்கள், போர்த்துகீசர், ஒல்லாந்தர் எல்லாரோடையும் போய் கடுமையாக மோதி இருக்கிறார். இந்த வரலாறு எல்லாம் நாங்கள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கீழடி ஆய்வெல்லாம் மறைக்கப்படுகிறது. தமிழனுடைய வீர சிறப்புகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தஞ்சை பெரிய கோயில், இது கரிகாலன் கட்டின கல்லணை, மற்ற மகாபலிபுரம் சிற்பங்கள், இப்படி பல இதுகள் எல்லாம் எங்களோட திறமைகளுக்கு சான்றுகளாக இருக்கின்றன. எங்களை பற்றிய வரலாறுகள் தெளிவுகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். எங்களுக்கு எதிரி வித்தினாஸ், எங்களுக்கெல்லாம் எதிரி இருக்கிறான், வெளியில இல்லை. 2009 ஆண்டு ஒரு கட்டம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர். அடுத்த இன்னிங்ஸ் எப்படி தொடங்குறது நாங்கள் யோசிச்சு செயல்படணும்.
அங்க நடக்கிற தேர்தலோ அங்க உள்ள வைத்தியத்த பிரச்சனையோ அதிகார பிரச்சனையோ இல்லை. எங்களுக்கான நாடு எடுக்கும் போது எல்லாம் போகும். சூரியன் வரும்போது நட்சத்திரங்கள் காணாம போற மாதிரி எங்களுக்குன்ற ஒரு நாடு வரும்போது அதுக்கான இதுகளைத்தான் நாங்கள் கவனிக்கோம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இது வரத்தான் நிறைய பிரச்சனைகள் வர இருக்கிறது. இரண்டாச்சும் எங்களை பலவீனப்படுத்துறதுக்கு நிறைய வேலைகளை செய்யலாம். இங்க ஊடகங்கள், சமூகம் சார்ந்த ஊடகங்கள் இங்கே ஒரு தினம் இல்லை. அவர்கள் மக்களை பலவீனப்படுத்துற வேலைகளை, உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துற வேலைகளை செய்து கொண்டிருப்பார். இப்ப நாங்கள்லாம் தெளிவு எங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழனுடைய ஒரு ஆட்சி வர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆட்சி, தமிழனுக்கான ஒரு ஆட்சி வரும்போது அங்க தமிழனுக்கும் சிறப்பு, உலக தமிழனுக்கும் சிறப்பு. அதை புரிந்து கொள்ளணும். இதுல நல்லவன் கெட்டவன் இல்லை. அடிச்சா திருப்பி அடிக்கணும். அடிச்சா நாங்க அடுத்த கண்டத்தை கொடுக்கலாம், இங்க ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மிதவாதம் பேச, அகம் செய்யறது கடைப்பிடிக்கணும். ஒருத்தருமே செய்ய இல்லை. 2001ஆம் ஆண்டு தேர்தல் போர் முடிந்த பிறகு பயங்கரவாதம் உண்டாங்க. இன்று வரைக்கும் எங்களுக்கு தீர்வு இல்லையா? சோ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதை நாங்கள் கவனித்துக் கொள்ளவும். பலம் உண்டு, ராணுவ பலம், அரசியல் பலம், பொருளாதார பலம். அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்க பலம் அடைந்தால்தான் எதையும் அடையலாம். பலவீனத்தால சுவாமி சொன்ன மாதிரி பலவீனம் என்பதுதான் பாவம். அதை நாங்கள் கவனித்துக் கொள்ளணும். எங்களுக்கான வெற்றியை நாங்கள் அடைய மட்டும் நாங்கள் போராடணும். மனதை நாங்கள் திடப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். கனடாவில் அன்றகுமார் திசநாயக்காக விசா கொடுக்குறது கனடிய அரசாங்கம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு விசா கொடுக்கல. ஏன் எதுக்கண்டு இங்க கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அங்க உள்ள இனப்படுகொலாளிய கைகுலுக்கி போட்டு போலீஸ் அதிகாரி திரிகிறார். அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. கனடா உலகம் எல்லாம் அதாவது மனித உரிமைகளை பெற்ற கனடாவில் அதை செய்து கூட அவர் வந்திருக்கிறார். இங்க நாங்கள் இருக்கிறோம். அப்ப நாங்கள் இங்க என்ன செய்யறோம்? தமிழ விடுதலை புலிகள் தடை செய்யற நேரம் கூட நாங்கள் ஒருத்தரும் கதைக்கல. கனடிய ராணுவ அதிகாரி அங்க பலாலிக்கு இலங்கை ராணுவத்துக்கு ஆலோசனைக்கு அனுப்பப்படும் போது போல நாங்கள் கதைக்கல. அனுப்பப்படும் போது போல நான் கதைக்கல. இன்னும் நாங்கள் கதைக்காம இருந்தால் எங்க நாங்க 5 லட்சம் இருக்கோம், 6 லட்சம் இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்க போறோம். அதை கவனித்து எங்கள்ட பலம் தான், எங்கள்கிட்ட அந்த பலம் இருக்கு, உழைப்பு இருக்கு. எங்களை பற்றி அறியாதவர்கள் லீ குவான் யூ எழுதிய சுயசரிதை புத்தகத்தை படிங்க. அதுல 5 பக்கத்துல தமிழரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவர் எழுதியிருக்க கடைசியா தமிழன் எப்படியும் வெல்லுவான். ஏன்னா அந்த நாட்டினுடைய சிற்பி லீ குவான் யூ. நான் திரும்பவும் சொல்றேன், நாங்கள் எப்படியும் வெல்லுவோம். We will win. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஆமாம், கற்றையில் உறவுகளுடைய கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நான் ரவி இருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறோம் ரவி, நீங்க நலமா? இருக்கின்ற நலமா. முதல் கடல் அங்கே கன்னி வீரவணக்க நாள் இன்று அதான் ஒரு பதிவை போட்டிருந்தார்கள். செல்வர்கள் கடற்கரை வரை சென்றிருந்தார்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்ட போராளிகள் அவர்கள் நீந்தி சென்றார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை நீந்தி சென்றார்கள். இன்னும் ஒரு குறிப்பிட்ட போராளிகள் இறுதி கணம் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தார்கள். ஆனால் சொல்லிவிட்டு சென்றால் எதிரியின் கப்பலை நான் வீழ்த்தாமல் அழிக்காமல் நான் திரும்ப மாட்டேன் என்றதுக்கு அமைய அந்த 18 கிலோமீட்டர் நீந்தி சென்று 18 கிலோமீட்டர் நீந்தி சென்று அந்த இலங்கை அரசாங்கத்தின் தூணாக இருந்த அந்த கப்பலை அழைத்து அந்த மண்ணில் அந்த கடலில் வீரகாவியமானால் அந்த அங்கேற்கனிக்கு சாய்த்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிடிஆர் நிர்வாக பொறுப்பாளர் ரோனால் அவர்கள் இந்த பிறந்த நாள். ஆகவே அவருக்கு நீங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அடுத்த செய்தி ஒன்றும் காலை கிடைத்தன. எங்கள் ஒரு நேராக இருந்த பருவான் ஐயா இரவு எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி எதிர்ந்த போதும் அவர்தான் எங்களுக்கு அந்த பிறந்த தின நாளை குறிப்பிட்டு அதை அந்த ரெக்கார்டை பேணிக் கொண்டிருந்தவர். ஆகவே அந்த ஒரு சீர செய்தியும் கேள்விப்பட்டோம். அடுத்ததாக சிடிசி ஒரு ரோட் பேசுவல் நடத்துறதா கேள்விப்பட்டீர்களா நீங்கள்? அதை நடத்த ஆயத்தமா இருக்கின்றார் என்று சொல்லி இந்த சிடிசி என்ன செய்தது என்பதை நேற்று நடந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு சென்றிருந்தேன். அதை அவர்கள் இலங்கை துணை தூரம் இந்த சிடிசியின் காரணத்தை காட்டித்தான்
என்னன்னு சொன்னா சிடிசி இலங்கை தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் என்றும் இவர்கள் இலங்கை அரசாங்கத்துடன் கதைத்து நாங்கள் நல்ல முடிவை எடுக்க முற்படும் போது இதை குழப்புவதற்காக இவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவை செய்கின்றார்கள். இதை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கை துணை தூதரகம் இவர்களை காரணம் காட்டி கனடிய அரசுக்கு நகரசபைக்கு பிரம்ட நகரசபைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிடுங்க. எப்படி இருக்கின்ற பாருங்கள். நாங்கள் உங்களை பிரதிநிதிகள் என்று தெரிவு செய்தோமா? உங்களை யார் பிரதிநிதிகள் என்று தெரிவு செய்யப்பட்டது? நீங்களே சென்று இமயமலை ஒப்பந்தம் என்று சொல்லி அதை நீங்களே ஒரு பேர் சூடி நீங்களே ஒரு ஒப்பந்தம் செய்து பட்டு அது காற்றில் போகவிட்டப்பட்டும் இல்லை ரணிலினால் கிழிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தமாக போய்விட்டது. அடுத்தது பொது தேர்தல். என்ன சொன்னா இந்த பொது தேர்தலில் நீங்கள் இன்று ஒரு வேடிக்கையான விடயம் இந்த வானொலியிலே கணவர் சொன்னார்கள். என்னன்னு சொன்னா துளசி போன்றவர்கள் என்னன்னு சொன்னா விடுதலை புலி அமைப்பில் இருந்தவர்கள் மீண்டும் அவர்கள் இயக்க செயற்பாட்டில் வழிகிட்டார்கள். என்னன்னு சொன்னா அவர்களுக்கான அமைப்பு தேவை என்று சொன்ன இவர்கள் இன்று எங்க நிற்கின்றார்களா? ஏன் இவர்கள் இப்ப பச்சோந்திகளா இருக்கிற சொல்லலாமே. இது இந்த வானொலியிலே சொன்னார்கள். என்ன சொன்னா அவர்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள், இயக்கத்துக்காக பாடுபட்டவர்கள். பிறகு நீங்கள் இந்த அரசாங்கத்தோடு போய் சேர்ந்தீர்கள். நீங்கள் ஏன் இந்த சிங்கள அரசுடன் போய் சேர்ந்தீர்கள்? நீங்கள் பொதுமட்டு சொன்னா பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம். ஆனா நீங்கள் யார் என்பதை என்று காட்டி கொடுத்து விட்டீங்க. நாங்கள் ஒரு இன துரோகி என்றதை நாங்கள் அன்றும் துரோகம் செய்தோம். கர்நாடகாவோட நாங்கள் என்பதை இன்று நீங்கள் வெள்ளிடமாக உலக மக்களுக்கே காட்டி விட்டீர்கள். நாங்கள் ஒரு இன துரோகி. இந்த வானொலியிலே கணவர் சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் தமிழுக்கு ஆயுதம் ஏந்தினார்கள். இன்று எங்க நிற்கின்றீர்கள்? இலங்கை அரசாங்கத்தின் கைக்கூலிகளாத்தான் நிற்கணும். இதைத்தான் இந்த வானொலி கூட சொன்னோம். இப்படி கைக்கூலிகளா நிற்காதீர்கள் என்று நீங்கள் மீண்டும் உறுதி செய்து விட்டீர்கள். இன்று அரசாங்கத்திலும் போய் கை கோத்து நிற்கின்றீர்கள். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் ஒரு இன்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள். காலை பார்த்தேன்னு சொன்னா குடியுரிமை சம்பந்தமாக ஆஸ்திரேலியா குடியுரிமை சம்பந்தமாக என்ன சொன்னா எல்லோரும் சேர்ந்து போராடினார்கள். இன்று அதை சாதகமாக பரிசீலிப்பதாக ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் மினிஸ்டர் சொல்லி இருக்கின்றார். தான் நாங்கள் சம்பந்தமாக பரிசீலனை செய்து அதுக்கான முடிவை எடுப்போம் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும். கனடா மாதிரி ஆஸ்திரேலியா இல்லை. உடனடியாக அடுத்த நிமிஷம் திருப்பி அனுப்புகின்ற நாடு ஆஸ்திரேலியா. இலங்கை அரசாங்கத்துடன் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்த காரணமாக ஏற்கனவே ஆஸ்திரேலிய அரசாங்கம் சொன்னது நாங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆதிகளுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் தான் செயற்பட்டார்கள். ஆனால் இன்று அந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து 4 நாளாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததில் இன்று ஆஸ்திரேலிய குடியுரிமை கூறிய பொறுப்பாளர்கள் மினிஸ்டர் சந்தித்ததற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் அர்ச்சனாவால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் செந்தூரன் அவர்கள் இன்று மன்னார் ஹாஸ்பிட்டலில் அந்த நடவடிக்கையின் போது அந்த தாய் இறந்ததுக்கான தரவுகால நீதி வேணும் என்று இவர்கள் மக்கள் ஒன்று போராடுகிறார்கள். எப்படி இருக்குது கேள்விப்பட்டீங்களா? அதாவது நன்றை செய்ய அதை முதலே செய்ய வேண்டியதானே யாராக இருந்தாலும். எவ்வளவு காலம் ஒரு குற்றவாளி எவ்வளவு காலம் புரியோட விட்டு இப்பொழுது ஒரு பிரச்சனையை சுட்டிக்காட்ட ஒருவர் வந்திருக்கின்ற பின்பு அதை பற்றி சொல்வதற்கு ஓடித்திருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய ஆளுகை குரல் இவ்வளவு காலம் கேட்கவில்லை என்றதான் கேள்வி. அதுதான் இப்ப நீங்க அர்ச்சனாவை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்கள் அதுக்கு நீதி கேட்க இதுக்கு நீதி வழங்கிட்டீர்களா? இன்று அந்த எத்தனையோ குற்றச்சாட்டுகள் யாழ் வச்சு சாலையில் வைக்கப்பட்டன. அந்த இந்த பிள்ளையன் கை மாறி வெட்டப்பட்டதுக்கு இதுக்கெல்லாம் நீங்க நீதி கொடுத்து விட்டீர்களா? உங்கள் மீதே குற்றச்சாட்டப்பட்டு வைக்கப்பட்ட நீங்கள் இன்று நீதி கண்ணீர் வடிக்கின்றார்களா அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்காக? எப்படி இருக்கின்றது? இதை இன்று வெளிச்சம் போட்டு இன்று யூடியூப் காட்டுகின்றார். முதல் நீங்கள் வெளியேறுங்கள். நீங்கள் என்ன சொன்ன அர்ச்சனா கொண்டு வந்து அர்ச்சனா அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது அதை நீங்கள் மறைக்கும் முகமாக நாங்கள்லாம் என்று ஹீரோ என்று காட்டுவதற்காக நீங்கள் என்று வெளிக்கிட்டு விட்டார்கள். தாங்களும் சேர்ந்து போராடுகின்றோம். எப்படி இருக்கின்றது? இதைத்தான் இந்த தமிழிசை கட்சியும் இன்று என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? கடைசி வரையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்களும் உங்களோட சேர்ந்து இன்று எங்க போயிட்டார்கள்? இதைத்தான் நாங்கள் இந்த வானிலை சொன்னோம். இதுகள் எல்லாம் ஒரு துரோகிகள். இவர்கள் எல்லாம் இனங்காட்டப்பட்டு அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் இவன் தமிழரசு கட்சி ஒரு பச்சோந்தி போன்றது. எந்த நேரம் பாயுமோ அந்த நேரம் பாய்ந்து கொள்ளும். இன்று பாருங்கள் எங்க நிற்கின்றார்கள்.
பாரியன் இருந்திருக்காராக நாங்கள் ஒரு காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று இன்று தமிழிசை கட்சி கடிதம் அனுப்பி இருக்கின்ற பாரியனேந்திரன் அவர்களுக்கு. இதைத்தான் நாங்கள் அன்று சொன்னோம். நீங்க இதைத்தான் இது இந்த வானொலியில் கூட எத்தனை பேர் மௌனமா ஆகிட்டா என்று இந்த வானொலியில் கேட்கும்போது சில நேரம் மிகவும் ஒரு வேதனையா இருக்கும். எல்லாத்துக்கும் மௌனம் ஆகியிருந்தார்கள். தங்களுக்கு சாதகம் என்று சொன்னா அதை கைத்துக் கொள்வார்கள், பாதகம் என்று சொன்னா மௌனம் ஆகிவிடுவார்கள். கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் ஒரு பெண்ணியன் போல கேணியன் போல இவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக உறவுகள் காத்திருக்கின்றார்கள். கனடியன் எலெக்ஷனும் வருகின்றது. பார்ப்போம் இந்த முறை என்ன சொன்னா இன்றைய தூடோ நிற்கின்றார் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று. முக்கியமாக இறுதியாக சொல்ல வருகின்றேன், இந்த நினைவு தூவி முக்கியமான ஒன்று என்று எல்லா நாட்டிலையும் நினைவு தூவிக்கு எங்கள் நாட்டில் நினைவு தூவி இல்லை. அதுக்கான ஒழுங்கல் செய்ய நிச்சயமாக நாங்களும் அந்த நமதலுக்கு குறிப்பிட்டு வேணும். இந்த நினைவு தூவியை கட்டி முடியுங்கள். இதையும் கூட நீங்கள் பின்போட்டு என்று சொன்னா இலங்கை அரசாங்கம் இதை தடுப்பதற்கு எத்தனையோ வழிகளை செய்யும். என்ன சொன்னா இலங்கை அரசாங்கம் கைக்கூலிகளை கொண்டு இதை செய்யும். அதை நாங்கள் இவர்கள் இதை தடுக்க முன்னம் நாங்கள் வெகு விரைவில் அவளுடன் கட்ட முடியும், அவளை கட்ட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. உறவுகள் வரிசையில் அடுத்து காட்பாடி சந்திரசேகர். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஒரு பொழுதினில் ஒரு சிறு கதையை நான் நினைக்கவிருக்கிறேன். தலையில் ஒரு மூட்டையோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் வழியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்தது. மாட்டு வண்டிக்காரர் இந்த ஆளை பார்த்தார். ஏன் கஷ்டப்படுகிறாய், வண்டி சும்மாதானே போகிறது, ஏறி உட்கார்ந்து கொள் என்று சொன்னார். இவரும் ஏறி உட்கார்ந்தார். வண்டி போய்கொண்டே இருந்தது. கொஞ்ச தூரம் போனதும் வண்டிக்காரர் திரும்பி பார்த்தார். இவர் அந்த தலை மூட்டையில், அதாவது மூட்டையில் தன்னுடைய தலையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தார். எதற்காக இன்னும் அந்த மூட்டையை தலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு, வண்டிக்கு பாரம் எதற்கு என்ன எண்ணி அதை என்னை மட்டும் சுமந்தால் போதும், மூட்டையை நாம் சுமந்து கொள்கிறேன் என்று சொன்னார். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த நபருக்கு உடம்பு வளர்ந்து இருக்கிறதே தவிர அறிவு வளர்ந்திருக்கிறதா என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு சிரித்துக் கொண்டு இருந்தார். இதே போலதான் நமது வாழ்க்கையிலும் இந்த வண்டிக்காரன் போல் கடவுள் நமக்கு பல வழிகளை காட்டி இருக்கிறார். வண்டியில் மூட்டையுடன் உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் நம்முடைய பொறாமை, கோபம், வஞ்சகம், பழிவாங்கல், பணத்தின் மீது கொண்ட ஆசை என்று பலவற்றை நாம் தலையில் சுமந்து கொண்டு திரிகிறோம். இந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பதற்குரிய வழிகளையும் இறைவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஆலய வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றை செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் என எத்தனையோ இது போன்ற மாட்டு வண்டிகள் நமது சுமைகளை இறக்கி வைப்பதற்காக இருந்தும் நாம் தான் அவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது அறியாமையால் இந்த வண்டியில் மூட்டையை சுமந்து கொண்டு உட்கார்ந்து இருப்பவரை போல் இந்த சுமைகளை எல்லாம் காலம் முழுக்க சுமந்து கொண்டு நம்மையும் கஷ்டப்படுத்துகிறோம், பிறரையும் கஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருவதற்கு பல சமயங்களில் நாமே காரணமாக இருக்கிறோம். எதை தூர வைக்க வேண்டுமோ அதை தலையில் சுமந்து கொள்கிறோம், எதை தலையில் சுமக்க வேண்டுமோ அதை நாம் தூர வைக்கிறோம். வாழ்க்கை என்பது புரியாத விந்தையாக பல சமயங்களில் மாறிவிடுகிறது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஓர் விடயம், வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது நிச்சயம் நம் மனோதிடமால் நினைத்தோம் என்றால் சாதிக்க முடியும். அதை நாம் அனைவரும் வாழ்க்கையில் சாதித்து காட்டு ஒரு அடையாளமாய் நாம் பிறருக்கு முன் உதாரணமாய் திகழ்வோம் என்பதாகும். சிறப்பு, நன்றி உங்களுக்கு. காற்றலையில் பேசுவோம் நிகழ்ச்சியில் அடுத்து இணைந்து கொள்கின்றவர். வணக்கம் அபிராமி. ஆமாம், என்ன? ஆமாம் அபிராமி, சரி. எனவே உறவுகளுடைய கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம் நிகழ்ச்சியில் பலரும் இணைந்து உங்கள் கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இங்கே பல விடயங்கள் சொல்லப்பட்டன, பல விடயங்கள் சிந்திப்பதற்காக உறவுகளிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கருத்துக்கள் வலிமையானவை. கருத்துக்கள் மக்களிடமிருந்து வருகின்ற பொழுது அது பற்றி படர்ந்து பெருந்தீயாக மக்களிடம் சென்றடைகின்றது. அந்த வகையில் அவரவர் கருத்துக்கள் அவரவருடையவை என்றாலும் ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து, கருத்துக்களின் பக்கம் இருக்கின்ற உண்மைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து, எப்பொருள் யார் வைக்க பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற தெளிவு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம்.
இங்கே வாகிசன் சொன்னபடியே மீனவர்கள் சிக்கல், இரு நாட்டு தமிழர்களையும் மோத வைக்கின்ற சூழ்ச்சிகளை இரு தேச அரசுகளும் கைமைத்தனத்துடன் செய்கின்ற காட்சிகளை இன்றல்ல நேற்றல்ல தமிழ் விடுதலை புலிகளுடைய காலத்திலேயே அறிந்திருந்ததால் தான் நாங்கள் அது தமிழர் கடலாக போற்றப்பட்டு இரு தேச தமிழர்களும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்துடன் பழகுகின்ற அவர்கள் அப்பொழுதெல்லாம் வராத சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது வருகின்றன என்றால் இந்த இரண்டு தமிழர்களையும் சுண்டு முடித்து விடுகின்ற செயல்பாடுகளை இப்பொழுது சூழ்ச்சியாக செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு வகையில் ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற செயல்கள், பெரும் முதலாளிகள் இந்திய அரசினுடைய அனுசரணையோடு செயல்படுகின்றவர்கள் அங்கே பெரும் இயந்திர படகுகளை கொண்டு வந்து செய்கின்ற சூழ்ச்சிகள் விடயங்கள் பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற அதே வேளை படகுகளில் வந்து மீன் பிடிக்கின்ற தமிழர்களை பார்த்தீர்கள், தமிழக மீனவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் காலங்காலமாக தமிழக அந்த மீனவர்களிடையே ஒற்றுமை இருந்தது, எல்லோருமாக ஒன்றாக தமிழர் கடலாக இருந்தது, அது அவர்களுக்குள் புரிந்துணர்வு இருந்தது. இப்பொழுது சிங்கள தேசத்திலிருந்து வருகின்ற மீனவர்களுடைய சுரண்டல், அங்கே பாடி போட்டு அவர்கள் செய்கின்ற அநீதிகள் பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இந்த தமிழக மீனவர்களை குற்றஞ்சாட்டி அவர்களுக்கு எதிராக அடிப்பேன், இடிப்பேன், உடைப்பேன் என்று சொல்கின்ற தமிழர்களாக ஈழத்தமிழர்களை சித்தரிக்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு சூழ்ச்சி மாய வேலை. அதில் நாங்கள் தமிழர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். இரு தேச தமிழர்களுடைய மீன்பிடி தொழிலிலும் பாதிப்பின்றி எவ்வாறு செயல்படுவது என்பதை இவர்கள்தான் தங்களுக்குள் பேசிக் கொள்கின்ற வகையில் பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டுமே ஒழிய இதில் தமிழக மீனவர்களை கைது செய்வதோ, அவர்களை சுட்டுவிட்டு அது ஈழத்தமிழர்கள் மீது பழியை சொல்வதோ, அவர்களுடைய படகுகளை உடைத்துவிட்டு இவ்வாறான செயல்களை செய்வதோ தவறு என்பதை தமிழர்கள் நாங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் தென்பகுதியிலிருந்து ஸ்ரீலங்கா கடற்படையின் துணையோடு வந்து சிங்கள மீனவர்கள் இதே தமிழ் கடலில் மீன் பிடித்து செல்கிறார்கள். அதை பற்றி போராடவோ எதிர்க்கவோ கூட ஈழத்தமிழ் மீனவர்கள் முன்வரவில்லை என்ற விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இது ஒரு சிக்கல், பெரிய ஒரு விடயம். ஆனால் ஏன் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இல்லை, இப்பொழுது இருக்கிறது? எப்படி கஞ்சா மற்றும் கலாச்சார சீரழிவுகள் எல்லாம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய காலத்தில் இல்லை, இப்பொழுது இருக்கின்றனவோ இதுபோல்தான் இதுவும். அடுத்து இந்த மன்னர் சம்பவம் பற்றி பார்க்கின்ற பொழுது இங்கே வாகிசன் சொன்னபடியும் முற்றிலுமான உண்மை. இத்தனை காலம் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இங்கு மட்டுமல்ல, மன்னர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலையில் சொல்லப்பட்ட விடயங்கள், அதை அவ்வப்போது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படவும் இல்லை. அது கேட்பார் இல்லாமல் ஒரு ஆதிக்க போக்கோடு அடக்கப்பட்டுப்படுகின்ற மக்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். இதை தட்டி கேட்க யாரும் வரவில்லை என்ற ஒரு சூழலில் இவர் ஒருவர் பேசுகின்றார் என்ற பொழுது அதன் பின்புதான் இது பல விதமான நாடகங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கு அப்பால் இந்த விடயத்தில் அவர் பேசுகின்ற விடயங்கள் மக்கள் பக்கமாக இருக்கின்ற பொழுது மக்கள் அங்கே தங்களுக்காக பேச ஒருவர் வந்திருக்கின்றார் என்ற விடயத்தில் தெளிவு கொள்கின்றார்கள். ஆனால் எதற்காக மீண்டும் சொல்கின்றேன், எல்லோரையும் நாங்கள் நம்புவதும் தவறு, யாரை நம்பாமல் இருப்பதும் தவறு. எல்லோரையும் நம்புகின்ற பொழுது அவர்கள் வரலாற்று தெளிவுள்ள ஒரு விடுதலை போராட்டத்துக்காக பயணித்தவர்களாக இல்லை. ஆனால் வைத்திய தொழிலில் இந்த மக்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை சரியான முறையில் மக்களுக்காக தட்டி கேட்கின்றவராக இருக்கின்றார் என்ற தெளிவோடு நாங்கள் பார்க்க வேண்டும். எடுத்தவர்களை எல்லாம் நாங்கள் சினிமா துறையில் வந்தவர்களை தலைவர்களாக ஆக்குவது போல எல்லோரையும் தலைவர் என்று கொண்டு போய் நாங்கள் நிறுத்துவதும் தவறு என்ற விடயத்தில் தெளிவு கொள்ள வேண்டும். இதே போல்தான் வைத்திய துறை போல்தான் கல்வித்துறையும் இன்று பல வகையிலும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மக்களுடைய கல்விகள் கூட வியாபாரமாக்கப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து இங்கே பிராம்டன் நினைவு தூவி பற்றி சொல்லப்பட்டது. உண்மையில் ஒரு உணர்வுபூர்வமான பல போராட்டங்கள் மத்தியில் அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். மக்களுடைய முயற்சிதான். இந்த இடத்தில் நாங்கள் இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்தபடி பேட்ரிக் பிரவுனுடைய உரை என்பது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நிறைவாக இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொள்ளலாம். இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தினால் நமது உள்ளக விவகாரங்களில் மேற்கொள்ளப்படும் தலையீடுகளால் நாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் பிராம்டன் நகர
மேயர் பேட்ரிக் பிரவுன் இந்த தலையீடுகள் தொடர்பில் கனடிய அரசாங்கம் வலுவானதொரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தமிழர்களால் கனடாவினுடைய பிராம்டன் நகரில் தமிழ் படுகொலை நினைவு தூவியை நிர்மாணிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த முயற்சி இலங்கையிலும் கனடாவால் இலங்கையர்கள் மத்தியிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகள் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அதுவே இந்த முயற்சிக்கு உதவ வேண்டாம் என்றும் வலியுறுத்தி பிராம்டன் நகர மேயர் பேட்ரிக் பிரவுனுக்கு கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள இலங்கை கவுன்சிலர் துஷார ரோட்ரிகோ கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த கடிதத்தின் உள்ளடக்கத்துக்கு பதிலளிக்கும் போது பேட்ரிக் பிரவுன் சொல்லியிருக்கின்றார், தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கின்றார், பதிவிட்டிருக்கின்றார் மேஜர் பேட்ரிக் பிரவுன், எமது உள்ளக விவகாரங்களில் இனப்படுகொலை புரிந்த இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் தலையீடுகளால் நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று இத்தகைய துணிச்சலான குரலுக்கு அவருக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். தமிழினத்தின் சார்பாக தமிழின படுகொலை தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய குற்றவாளிகளை இலங்கை அரசாங்கம் ஹேக் நகரில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையளிக்கும் வரை உண்மையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியாது. இருப்பினும் இப்போர் குற்றவாளிகளை அவர்கள் இழைத்த மனித குலத்துக்கு எதிரான மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறச் செய்வதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் அவர்களை பாதுகாத்து வருகின்றது என்றும் அவர் விசனம் வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் காட்டமான ஒரு அறிக்கை அது. அதே போன்று இலங்கையில் தமிழ் மக்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தாலும் கனடாவில் அவர்களால் அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அதனை செய்ய முடியாது என்றும் உறுதியாக சொல்லியிருக்கின்றார். அவர் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு அவர்கள் கனடாவில் நினைவு கூறல் நிகழ்வை தடுப்பதற்கு முயன்றால் அது வெளிநாட்டு தலையீடாகவே அமையும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். மேலும் அண்மை காலங்களில் இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற வெளியக தலையீடு தொடர்பிலும் கனடிய அரசாங்கம் வலுவான நிலைப்பாடு ஒன்றை எடுக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் பிராம்டன் நகர மேயர் அறுதியாக சொல்லியிருக்கின்ற செய்தியையும் பார்க்கின்றோம். இதேவேளை இப்பொழுது இன்றைய நாள் செய்தியில் கனடாவில் இந்த இலங்கை வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கான கனடா தூதுவரை அழைத்து தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் அலி சஃப்ரி என்பதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். எனவே ஒரு இனப்படுகொலை செய்தவர்கள் இன்னமும் தொடர்வது இனப்படுகொலையின் கூறுகளாக அச்சுறுத்துகின்றார்கள். நடந்தது இனப்படுகொலை என்று ஆதரவு கொடுக்கும் நட்பு உறவுகளுக்கும் நட்பு தேசங்களுக்கும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது எந்த தேசமாக இருந்தாலும் அவர்கள் அஞ்சப்போவதும் இல்லை, நாடப்போவதும் இல்லை என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. கனடாவின் வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து பரப்பப்படும் இது பொய்யான கதை என்று. எது பொய்? அப்பொழுது இறந்தவர்கள் இத்தனை 1,46,000 மேற்பட்டவர்கள் தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கேள்விக்கு பதிலை சொல்ல முதலில் வர வேண்டும் அவர்கள். இலங்கை அரசாங்கம் அது பொய்யான கதை என்று சொல்லியிருக்கின்றது. பிராம்டன் நகர சபையின் தவறான ஆலோசனையின் அடிப்படையில் செயற்பாடு இலங்கையில் உள்ள அமைதியை விரும்பும் அனைத்து மக்களையும் புண்படுத்துகின்றது என்றும் கூறியிருக்கின்றார். இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதென்றது குற்றச்சாட்டானது தீங்கிழைக்கும் தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட புரியப்பட்ட மற்றும் தேசிய சர்வதேச அளவில் எந்த ஒரு பொறுப்பான அதிகாரியால் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு என்று சொல்லி அலி சஃப்ரி கூறுகின்றார். 15 ஆண்டுகள் இதற்கு உழைக்க தமிழர்களும் உட்பட உலக நாடுகளும் இதற்கான சரியான ஒரு இப்படி கூற முடிகின்ற இடத்தில் இவர்கள் இருப்பதற்கு யார் காரணம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நடந்தது இனப்படுகொலை என்று நிறுவி அதற்கான தண்டனையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இவர்களை நிறுத்த தவறியதால் இவர்களால் இப்படி சொல்ல முடிகிறது. இப்பொழுது அவர்கள் மேலும் சொல்லியிருக்கின்றார், இலங்கையில் கடந்த 2 ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் மோதல் முடிவுக்கு வந்த பின்னர் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கும் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது என்று சொல்லியிருக்கின்றார். இந்த நினைவு தூவி கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார், எச்சரித்திருக்கின்றார். எனவே இந்த இடத்தில் தமிழர்கள் நாங்கள் கொதித்தள்ள வேண்டும். உண்மையில் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சர்வதேச சக்திகளையும் சர்வதேசத்தையும் எப்படி மேஜர் பேட்ரிக் பிரவுன் சொல்லியிருக்கின்றாரோ அதுபோல் சொல்ல வைக்க வேண்டும். இது ஒரு கொந்தளிப்பு அலையாக பற்றிக்கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவூட்டுகிறோம். அத்தகைய ஒரு விடயத்தில் தான் நாங்கள் பொங்கு தமிழ் என்பது தமிழர்களை தட்டி எழுப்பும் தேவைக்குள் உள்ளாகி இருக்கின்றோம் என்ற விடயத்தை நினைவூட்டி இருக்கின்றது. அதில் அனைத்து தமிழர்களும் நாங்கள் எங்களுடைய காலக்கடன் உணர்ந்து இங்கே போராட வர வேண்டும், ஒன்று கூட வர வேண்டும்.
கலை கொண்டு நாங்கள் அணிதிரள வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது பொங்கு தமிழின் தேவையாக. இங்கே உணர்வோடு பலரும் உங்கள் கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். ஐங்கரன் சொன்னது போல வரலாறு பற்றி, அது மட்டுமல்ல தமிழர்களுடைய பலம் என்பது வெறுமனே தமிழத்தில் மட்டுமல்ல, அது தமிழர்களுடைய நிலங்களில் ஒன்றான இடை வந்த கடல் வந்து பிரித்தாலும் இமய முதல் குமரி வரை நாங்கள் ஒரு தேச மக்களாக வாழ்ந்த வரலாறு உண்டு. வரலாற்றை நாங்கள் எழுதி வைக்காவிட்டாலும் இலக்கியங்கள் சொல்கின்ற சான்றுகள் பல உண்டு. வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுகள் தான். சிலப்பதிகாரம் இல்லை என்றால் பாண்டிய நெடுஞ்செழியன் என் பாட்டன் மதுரை ஆண்டா என்ற சான்றே இருந்துட்டு, அது இல்லைன்னா சேரன் செங்குட்டுவன் என்று இன்னொரு பாட்டன் இமயத்தில் கல்லெடுத்து வந்து எங்கள் பெரும்பாட்டிக்கு கோயில் கட்டினான் என்ற வரலாற்று உண்மை தெரிஞ்சிருக்கிறது. காரணம் என்ன? திட்டமிட்டு வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் கூட்டம் தமிழர். அதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தேவையில்லாம இந்த சீமை முதல்ல முருகன் முருகனை முப்பாட்டன், அதுக்கு பல பேர் கேள்வி பண்ணி சிரிக்கிறது. எங்களை முருகனை முப்பாட்டன் விட்டு, நீ சிரிச்சாலும் சிரிக்கலன்னா முப்பாட்டன் தான், நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்க அவன் என் முப்பாட்டன் தான். அவன் என்ன நினைக்கிறான், ஒவ்வொன்னா இவன் எடுக்கிறான்ப்பா முருகன்னா. அப்புறம் பார்த்தா மாயோன் அவன் என் பாட்டன்ங்கிறான்ப்பா, அவனும் என் பாட்டன் தான். முதல்ல குறிஞ்சி, அப்புறம் முல்லை, இனி மருதத்துக்கு வருவான். ஒவ்வொன்னாதான் எடுப்போம். ஏன்? மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், எந்த இனம் வரலாற்றில் நிராகரிக்கப்படுகிறதோ அந்த இனம் தனக்கான வரலாற்றை தானே ஒரு நாள் எழுதும் என்கிறார். அப்படி எங்களுக்கான வரலாற்றை நாங்களே எழுதுகிற காலம் உருவாகி கொண்டிருக்கிறது. வரலாற்றை படைப்பவனுக்கு அதை எழுதுவதற்கு நேரம் இருக்காது என்கிறார். வரலாற்றை எழுதும் பெருங்கடன் கொண்ட தமிழினம் அந்த வரலாற்றை சரியாக எழுதுகின்றவர்களையும் அடையாளம் காண வேண்டும். அதேபோல் எங்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்கின்றவர்களையும் அடையாளம் காண வேண்டும். எமக்காக உண்மையாக போராடுகின்றவர்களையும் சரியாக அடையாளம் காண வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நம்பி பாலும் கிணற்றில் வீழ்ந்த இனமாக, வரலாற்றில் திரிவுபட்ட இனமாக இருந்துவிடக்கூடாது. அந்த இடத்தில்தான் இன்று தமிழர்களுக்கான அமைப்பு என்று கூறிக்கொண்டு இந்த மண்ணில் இருந்து கொண்டு இமாலய பிரகடனம் என்ற ஒன்றை உருவாக்க சென்று தமிழர்களை குழி தோண்டி புதைக்கின்ற செயல்பாடுகள், கயமைத்தனத்தை செய்தவர்களை பற்றி இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் ரவி. அந்த விடயத்தில் நாங்கள் தெளிவு கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் சாப்பிடுவதற்கு பேர் ஒரு தன்மான தமிழத்தின் பசிபோக்கும் செயல் அல்ல. நாங்கள் விடுதலை வேட்கை கொண்ட பெரும் இனம். இந்த இனம் எங்கும் மண்டியிடாது என்ற உண்மையை நாங்கள் மீண்டும் மீண்டும் உரத்துச் சொல்ல வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் விழா கோலம் கொண்டு மக்களை அரவணைக்கலாம், இழுத்தெழுக்கலாம் என்ற ஒரு கயமைத்தனம் கூட இங்கே முன்னெடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த இனத்தை காட்டிக் கொடுக்கலாம், எதுவும் செய்யலாம், அவர்களை அனுமதி இல்லாமலே அவர்களை போய் நாங்கள் பணயம் வைக்கலாம், எதையும் செய்யலாம், இவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள் என்றொரு விடயத்தை இங்கே நிலைநாட்டிக் கொண்டு தொடர்ச்சியாக தமிழர்கள் மத்தியில் உலவுகின்றவர்களை நாங்கள் அடையாளம் காட்டுகின்றவர்களாக மாற வேண்டும். எந்த இனத்தில் பிறந்தாலும் அவர்கள் எம் இனத்துக்காக குரல் கொடுக்கும் பொழுது தோழர்கள் எப்படி ஜாக் லேட்டன், இப்பொழுது இந்த பேட்ரிக் பிரவுன் மற்றும் இங்கே சொல்லப்பட்ட சிங்கப்பூர் தலைவர் அவர், அதே போல் அதே போல ஒவ்வொருவரும் அவர் தமிழுக்காக குரல் கொடுத்திருந்தார். தமிழுக்காக ஒரு மொழி அடையாளத்தையும் சொல்லியிருந்தார். தமிழ் மொழியின் தொன்மை, தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை உலகத்தில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் அவர் எடுத்த முயற்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் தமிழுக்கென்றொரு தமிழை தாய்மொழியாக, அந்த மொழியை ஏற்றுக்கொண்ட தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட ஒரு தன்மையை சிங்கப்பூரில் ஏற்படுத்திய அவரையும் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் போற்ற வேண்டும். இதே போல் நாங்கள் இங்கே லீ குவான் யூ பற்றி நிறையவே சொல்லலாம். அவரை தமிழுக்காக செய்த, இங்கே ஏற்கனவே ஐங்கரன் சொன்னது போல அதை பற்றி பல பக்கங்கள் நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். அடுத்து இங்கே இன்றைய நாள் என்பது சொல்கின்ற விடயம், அம்மாவின் கைபிடித்து இருட்டுக்குள் பயம் என்று சொன்ன பெண் எப்படி ஒரு பெரும்
சாதனையை செய்தார். எப்படி அந்த அங்கேக்கண்ணியின் மனம் அவ்வாறு இவர்களுக்கு இதுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அந்த தன்னை கரும்புலியாக்கிய அந்த தீரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா கடற்படையின் கப்பல் அது எங்களுக்கு செய்த அநீதிகள் இவற்றுக்காக அஞ்சி அஞ்சி வாழ்ந்த இனம் இனி அஞ்சக்கூடாது என்ற ஒரே ஒரு மூச்சோடு அவள் பயணித்தாள். ஸ்ரீலங்கா கடற்படையின் தாக்குதலுக்கு அஞ்சு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி வருவதும் பின்பு செல்வதுமாக இருந்த அந்த பகுதி மக்களை நினைத்து அழுதாள். எனவே அந்த வேளையில் தான் கரும்புலியாக போக விரும்புவதை தலைவருக்கு சொல்கின்றாள். சரியாக 8 மணித்தியாலம் 27 நிமிடங்களும் அங்கேக்கண்ணி 17 கடல் மைல்களை ஏறத்தாழ 35 கிலோமீட்டர்கள் நீந்தி கடந்தாள். பொறுப்பாளர்களுக்கு அவள் மேல் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு பிரியம். அந்த கடற்கரும்புலிற்குரிய பயிற்சியில் ஈடுபட தொடங்கிய நாளிலிருந்து அவள் அந்த கடுமையான பயிற்சிகள் மிக திறமையாக ஈடுபட்டது அவர்களுக்கு திருப்தியாக இருந்தது. என்னவென்றால் கொடுக்கப்படும் இலக்கை அவளால் சரியாக தாக்க முடியும். ஒற்றை பெண்ணாக இத்தனை ஒரு மன ஓர்மம் இல்லாவிட்டால் அது செய்ய முடியாது. ஏனென்றால் 17 கடல் மைல் 35 கிலோமீட்டர் கடலில் நீந்தி செல்லும் பொழுது தன்னை விட தன்னுடைய நிறைக்கோ கிட்டத்தட்ட ஒப்பான நிறையுடைய அந்த குண்டை கடலில் கொண்டு போவதென்றால் அவ்வளவு இலகுவல்ல. காங்கேசத்துறை துறைமுகத்தில் 45 அடி நீளம் ஆழம் கொண்ட நீர்ப்பரப்பில் நிலை கொண்டிருந்த அந்த வடபகுதி தலைமையக கப்பலை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற அகம்பாவத்தோடு நின்ற அந்த வேளையில் 6300 தொன் எடையை கொள்ளக்கூடியதும் 326.04 அடி நீளமும் 51.02 அடி அகலமும் கொண்டதும் அதிசக்தி வாய்ந்த ரேடர்கள் பொருத்தப்பட்டதுமான நீரில் மிதக்கும் நடமாடும் தலைமையக கடற்படை கப்பலை ஒரு தனி மனிதனால், ஒரு பெண்ணால், தமிழச்சியால் அழிக்க முடியும் என்று எந்த வரலாறும் எழுதி வைக்கவும் இல்லை, யாராலும் நினைத்து பார்க்கவும் முடியாது. கடற்புலிகள் மகளிர் படையணியின் 3வது பயிற்சி பாசறையில் பயிற்சி எடுத்த அங்கேக்கண்ணி அதை சாதித்தாள் என்றால் அது வெறும் சொல்லல்ல, ஒரு திரைப்படத்தில் நீங்கள் பார்ப்பது போன்ற காட்சி அல்ல. அவளுடைய அந்த சாதனை என்பது அதன் பின்னால் இருக்கின்ற மன உரம் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு இரவில் தனியாக போக மாட்டாள், அம்மாவின் கைப்பிடித்து செல்வாள். அப்படி இருந்தவள் இந்த விடுதலை புலியாக மாறிய பின்பு அந்த வீர மரத்தியாக தன்னை மாற்றிக்கொண்டாள். இந்த இனத்தை காப்பதற்காக யாரேனும் அடுத்தவர்க்காக தம் உயிரை உருக்கி 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 கொடுப்பார்களா? வீர மறவர்கள் கொடுத்தார்கள். ஆணென்றும் பெண்ணென்றும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். நான் காத்தோட காத்தா போயிடுவேன் அம்மா என்று தாயிடம் சொன்னாள். சொல்லாமல் சொன்னாள். எதற்காக தன் மகள் அப்படி சொன்னாள் என்று அம்மாவுக்கும் தெரியாது. பிறந்துட்ட இருந்து தன் குஞ்சுகளை தாய்க்கோழி காக்கிற மாதிரி வேலனையிலிருந்து நான் பத்திரமாக கூட்டி வந்த பிள்ளை என்று சொல்லி அம்மா அழுதிருக்கின்றார். எப்படி தன் மகளால் இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியும் என்று அம்மாவுக்கு கூட புரியவில்லை. சொந்த வீடு வாசல் காணிகளை வேலனையில் சிங்கள இராணுவத்திடம் இழந்து எதிரியாக நிற்கும் அவளால், இரவிலே வெளியே போகும் போது மகளுக்கு துணை போன அவளால், தன் மகளுடைய அந்த வீரத்தை நினைக்க நினைக்க வரலாறுகள் போற்ற போற்ற வியந்து நிற்கின்றார். அது வீரத்தாய். ஆமாம், சொல்வார்கள் வரலாற்றில் வீர வேங்கை குடிகொண்ட குகை என்று சொல்லி அந்த கருவறை. உங்களுடைய அதாவது கடற்புலிகள் மகளிர் படையணியின் சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கர்னல் நலாயினி அங்கேக்கண்ணிடம் என்னம்மா ஏதாவது சொல்ல நினைக்கிறாயா என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் சொல்கின்றார், உங்களோட அன்பும் அன்னை இந்த அன்பும் எப்பவும் எனக்கு இருக்கணும் என்று. ஆம், தாயை நேசிப்பதையும் விட தாயுமான தலைவனை நேசித்ததும் அந்த தாயுமான தலைவன் வழி இந்த வரலாற்றை முன்னகத்திக் கொண்டிருக்கின்ற தங்களுடைய பொறுப்பாளர்களை நேசித்ததையும் பார்க்கலாம். அங்கேக்கண்ணியை அந்த இங்கே ரவி கூறியது போல கடற்கரை வரை வழியெடுப்ப வந்தவர்கள், பின்பு தூரம் வரை சென்றவர்கள், பின்பு அந்த விடைபெற்று செல்கும் பொழுது இலக்கை அடிக்காமல் திரும்ப மாட்டேன் என்றால் சொல்லும் பொழுது தூரத்தை அவளது அசைவுகள் தெரியும் வரை அதன் பின்னரும் கண்கள் வலிக்க வரும் அலைகளை உற்று பார்த்து கொண்டு நின்றவர்கள். ஆம், 1994 ஆகஸ்ட் 16 அதிகாலை 12:35 மணியளவில் காத்துக் கொண்டிருந்த போராளிகளின் செவியில் அந்த பெரும் அதிர்வு, எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் உறங்கிக் கொண்டிருந்த மக்களின் செவிகளிலே கூட அந்த ஓசை கேட்டதென்றால் காங்கேசன் துறையில் நின்றிருந்த இராணுவத்தினரை பற்றி சொல்லவா வேண்டும். தமது கனவு கோட்டையில் ஒன்று தகர்ந்ததால் ஸ்ரீலங்கா இராணுவ தலைமை பரபரப்படைந்தது. யார் பெத்த பிள்ளையோ, எப்பதான் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் விடிவு பெறப்போவதோ என்ற ஆதங்கத்துடன் கண்கள் கலங்கியவாறு சுவரோடு சாய்ந்து அமர்ந்து விடியும் வரை விழித்திருந்தவர்களுமாய் மக்கள் பரபரப்படைந்தார்கள். ரைட்,
கட்டளை கப்பல் அவுட் என்ற உற்சாகத்துடன் கூறிக்கொண்டாலும் அங்கே கண்ணின் நினைவு எல்லோர் மனங்களிலும் மோதியது. அந்த சீறி எழுந்த அலையை அந்த இருட்டிலே மீண்டும் மீண்டும் உற்று பார்த்தார்கள். என்னோடு கலந்துவிட்ட என் மகளை எதற்காக நீங்கள் வீணாக தேடுகின்றீர்கள் என்று தம்மை பார்த்து கேட்பது போன்ற எங்கள் கடல், தமிழ் கடல், ஆர்ப்பரித்த கடலை பார்த்து, ஏன் நாங்களெல்லாம் உனக்கு பிள்ளைகள் இல்லையோ, ஏன் எங்களை மட்டும் விட்டிருக்கின்றாய் என்று மனதுக்குள் கோபப்பட்டுக் கொண்டார்கள். ஆனால் அடுத்த நிமிடமே கோபம் மாறி, எங்கள் தோழிகள் தோழர்களை எல்லாம் சுமக்கின்றவள் எங்கள் தாய் இவள்தானே என்ற எண்ணம் மேலோங்குகின்றது. இவ்வாறாக இந்திய வல்லாதிக்கத்தால் கேர்னல் கிட்டு அவர்களும் அவரின் தோழர்களும் வீரச்சாவை தழுவிக்கொண்ட நாளில் தன்னை விடுதலை புலியாக்கிய தன்னையும் சரித்திரமாக்கியவள். இவ்வாறாக பல வரலாற்று பக்கங்கள் எங்களுக்குள் உண்டு, எழுச்சி கொண்ட வரலாறுகள். இவற்றை கொண்டு தமிழ் இனம் மீண்டும் விழவிழ எழுமினமாக எழ வேண்டும். பொங்கு தமிழாக தமிழினம் பொங்கி நிற்க வேண்டிய காலம் இது. தாயகம், தேசியம், தன்னாட்சி, மாவீரர் வழி, ஒப்பற்ற தேசிய தலைவர் காட்டிய வழியில் எங்கள் இனம் பொங்கி எழ வேண்டும். பொங்கு தமிழ் 2024 ஞாயிறு செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள் பிற்பகல் 3 மணிக்கு தமிழின் அழிப்புக்கான அனைத்துலக அங்கீகாரம், பொறுப்புக்கூறல் மற்றும் பரிகார நீதி வேண்டி, வடக்கும் கிழக்கும் இணைந்த தமிழ் மக்களின் மரபுவழி தாயகம் வேண்டி, தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமை வேண்டி, சுதந்திர தமிழீழ தனியரசு வேண்டி, இந்த கோரிக்கைகளை கனடா மற்றும் அனைத்துலகம் அங்கீகரிக்க கோரி வலியுறுத்தி பொங்கு தமிழ் என்று நிமிருமே வாடா நீ வாடா புலி வீரா தமிழ் விடுதலையே வெல்லும் படையாக்கி செல்லும் பயணம் நெஞ்சை உரமாக்கி வாடா நீ வாடா புயல் தோழா நீ மாமலையே முழக்கு முரசு எழுகையின் நேரம் இலக்கை வெல்லும் தமிழரின் வீரம் மீண்டும் மண்ணில் புலிக்கொடி ஏறும் செல்லும் அணிநடை வெல்லும் தமிழ் படை இது சுழலும் சூறாவளியே பொங்கு தமிழாக பொங்கி ஒன்றாய் ஒருமித்த குரலாய் ஓங்கி ஒலிக்க அனைவரும் அணி திரள்வோம். இன்று டொரண்டோவில், நாளை உலக பரப்பெங்கும் எங்கள் தேசத்தின் குரலாய் வரும் என்று நம்பி